வணக்கம் என் அன்பு தோழர்களே தோழிகளே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இனிப்பு சீடை எப்படி செய்கிறேன்னு பார்க்குறோம். அதுக்கு தேவையான 3 பொருட்கள். 1 பச்சரிசி மாவு, நன்கு அரைத்த பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 2 வெல்லம், 3 துருவிய தேங்காய், இந்த 3 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வெள்ளத்தை வந்து எடுக்கும்போது கல்லாக எடுத்துருப்பீங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இதிலே பார்த்துருப்பீங்க. அந்த நம்ம காமிச்சிருப்போம், வெள்ளத்தை எடுக்கும்போதே கல்லாக இருக்கும். அதை வந்து நல்லா கரையணும் அப்படின்னா தண்ணியில் போடணும் ஃபஸ்ட்டு. இங்கே வந்து தேங்காய் தண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மல் தண்ணி யூஸ் பண்ணி வெள்ளத்தை வந்து நல்லா கரைக்கலாம். பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சிடணும். அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் அந்த வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, நீங்கள் கரையணும்னு சொல்லிட்டு போட்டிங்களே அந்த தண்ணியில், அந்த வெல்லம் வந்து நல்லா கரைய ஆரம்பிக்கும். அந்த கலர் வரும், ஃபுல்லாக கரைஞ்சிடும். அடுப்பை பற்ற வச்சு அந்த கொதிப்பில் ஃபுல்லாக அந்த வெல்லம் வந்து கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு, நல்லா கரைஞ்சதையும் எடுத்து வச்சுட்டு, அதில் வந்து தேங்காய் துருவி போட்டிங்க பார்த்திங்களா, அந்த தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கிடுங்க. கலக்கினதுக்கப்புறம் இந்த மாவு எடுத்து வச்சுட்டு பச்சரிசி மாவு, அந்த மாவு நல்லா போட்டு கலக்கணும். நல்லா போட்டு கலக்குனீங்க அப்படின்னா அந்த வெள்ளை கலருக்கு வந்துடும். நல்லா இப்போ வந்து கொஞ்சம் வெள்ளை கலருக்கு மாறிட்டு இருக்கு. நல்லா மாவை போட்டுட்டு நல்லா கலக்கணும். கலக்குனீங்க அப்படின்னா அந்த கலருக்கு மாறிடும். இந்த நல்ல கலருக்கு மாறிட்டு பாருங்கள். இந்த கலருக்கு நல்லா மாறும். ஒயிட்டாக இருந்தது இப்போ வெள்ளம் கலருக்கு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. அடுத்த ஸ்டெப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிளேட்டை எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்ததுக்கப்புறம் பிசைஞ்ச மாவை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு நாம் உங்கள் கையை வச்சு உருட்டிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி அந்த பிளேட்டில் வந்து போடுங்க. சின்ன சின்ன உருண்டையாக போடுங்க. அப்புறம் வந்து நல்லா வேகும். பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது அடுப்பு நல்லா காஞ்சிடும். அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உருட்டினீங்க பார்த்தீங்களா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு, அதை அப்படியே போடுங்க. எண்ணெயில் வந்து வேக வைங்க. ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வேக வைங்க.
நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா அந்த கலருக்கு வரும், நல்லா வெந்த கலருக்கு அந்த வரும். அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டுருங்க. அவ்வளோதான். நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்த சீடை ரெடி ஆகிடுச்சு. இந்த சீடை பொறுத்த வரைக்குமே பசங்க வந்து இந்த வெளியில் வாங்குறாங்கல்ல பொட்டேட்டோ சிப்ஸ் வேணும் அதேமாரி கேட்குறாங்களே, அதுக்கு பதிலாக இது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சிறுவர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சிறுவருக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது சும்மா சிம்பிளாக ஸ்டெப்பு தான். ஓகே, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பாஸ்வேர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட்